ஜெபத்தப்ப என்ன செய்யணும் நிறைய படிக்கிறோம். ஜெபத்துக்கு அப்புறம் என்ன செய்யணுன்றதை விட்டுறோம். ஜெபத்துக்கு அப்புறம் ஒன்று செய்யணுமா? என்ன செய்யணும்னா, நம்ம ஜெபிச்சோம் பார்த்தீங்களா, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட என்கிட்ட வந்து நீங்கள் பழகுறாள். எப்போவுமே நான் ஒரே மாதிரியா பேசிகிட்டு இருக்கிறேன். பேசியிருந்தா நான் ரோபோன்னு அர்த்தம். ஒரு நாள் சிரிப்பேன், ஒரு நாள் வந்து கோவப்படுவேன், ஒரு நாள் அழுவேன், ஒரு நாள் வந்து ஜோக் அடிப்பேன். இப்படி பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கு. தேவனும் உணர்ச்சிகள் நிரம்பினவர். அப்ப அவற்றை எப்படி நீங்க ஒரே மாதிரி பிரேயர்க்குள்ள போக முடியும்? ஆதாம் இந்த நிலைமையில இருந்து தேவனை போல மாறுவதற்கு ஒரு ப்ராசஸ் ஏதேன் தோட்டத்தில் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு இறங்கி வந்து அவனோடு பேசுவார். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். That conversation, that intimacy, it was transforming Adam from mankind to Godkind. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், இதுல மத்தேயு 7:7 இருக்கு பாத்தீங்களா, கேளுங்கள். அது ஒண்ணுதான் ஜெபம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா நேரத்திலும் கேட்கிற மூடு வராது. அதனால எல்லா நேரத்திலும் உங்களால ஜெபிக்க முடியாது. சில நேரம் உட்கார்ற மாதிரி தான் ஃபீலே இருக்கும். அந்த நேரம் நீங்க ஜெபிக்கணும்னே அவர் விரும்பல. அவர் வந்து உட்காரன்னு தான் நீங்க விரும்புறாரு. ஆமென். சில நேரம் கூப்பிடுன்னு தான் சொல்றாரு. ஜெபம் இஸ் ஒன் ஆஃப் த அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இட்ஸ் a wonderful experience. ஆனால் it is made complicated by the preachers only. பிரசங்கம் பண்றவன் அதை கொதறி வச்சுட்டான். என்னை பொறுத்தவரை ஜெபம் ஜெபிக்காதவர்களால் எப்படி மட்டுப்படுத்தப்பட்டதோ அப்படி புரியாமல் ஜெபித்தவர்களாலும் மட்டுப்படுத்தப்பட்டது. Prayer is diminished by the people who are not praying and who are praying without knowledge. இவனை பார்த்தாலும் பிரேயர்ன்றது ஏதோ ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் 150 நாள் 200 நாள் போட்டு அடித்து தாக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. 300 நாள் தோண்டியும் புதையல் வரலன்னா, 300 நாள் சொல்லியும் கடவுள் கேட்கல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குன்னா, சம்திங் ராங் வித் தட் காட் ஆர் வித் தட் ஆக்ஷன். எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜெபம் என்பது ஒரு அருமையான அனுபவம். அது உங்களுடைய பர்சனாலிட்டியவே மாற்றக்கூடியது. கைத்தட்டுங்க ஒரு தடவை. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அதை தான் பேச போறேன். Prayer is transforming your personality. கைத்தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். ஸோ ப்ரேயர்னா என்ன அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரேயர்னா கடவுள்கிட்ட போய் நம்முடைய தேவைகளை கேட்பது மட்டுமல்ல, அல்லது தேவனுடைய சமூகத்தில் முறையிடுவது மட்டுமல்ல. எனக்கு தெரிஞ்சு ப்ரேயரில் வந்து there are different kinds of prayer. அது வந்து பைபிள் சொல்லுது. வாசிப்போம். எபேசியர் நினைக்கிறேன், எபேசியர் 6:18. இங்கிருந்து இன்றைய செய்தியை நாம் துவங்குவோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஆமென். தேவன் உங்களோட பேசுவார். இந்த நாளின் செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கையை தட்டுங்க ஒரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாளின் செய்தி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ஆமென். ஆமென். ஓகே, வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ண வேண்டுதலோடு விழித்துக் கொண்டு வருங்கள். கைத்தட்டுங்க ஒரு தடவை. பாருங்க, இந்த வசனம் மிக அழகான வசனம். இதுல வந்து என்னென்ன மெசேஜ் எடுத்திருக்கேன்னா, எந்த சமயத்திலும் வேண்டுவது அப்படின்னு எடுத்திருக்கேன் நான். பிரேயர்ன்றது எல்லாரும் பண்ணுவாங்க, ஆனா எல்லா நேரத்திலையும் பண்ண முடியாது. ஆனா தேவனை அறிந்தவன் எல்லா நேரத்திலையும் ஜெபம் பண்ணுவான். கைத்தட்டுங்க. இந்த வசனத்தை நிறைய தடவை நான் எடுத்திருக்கிறேன். எல்லா நேரத்திலையும் ஜெபிக்கிறது அப்படி எடுத்திருக்கிறேன். எந்த சமயத்திலும் அப்படின்னு சகல விதமான வேண்டுதல். இன்னைக்கு நான் பேசுறேன் உங்களுக்கு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர் அப்படின்னு இருக்கு. பிரேயர் வந்து மொனோட்டமஸா ஒரு ஸ்டீரியோ டைப்பா ஒரே விஷயத்தை செய்வதல்ல.
அந்த ஒரே விஷயத்தை தான் நீங்கள் ஜெபம் நினைக்கிறனால தான் எல்லா நேரத்திலும் உங்களால் ஜெபிக்க முடியல. கையை தட்டு சொல்கிற புரியுதா? ஜெபத்தை ஜெபம்னு ஒரு படம் வச்சுருக்கீங்களே, அந்த படம் உங்கள் மனசில் இருக்கிறனால தான் எல்லா நேரத்துலையும் அந்த படத்தை உங்களால் என்ன செய்ய முடியல, எக்ஸிக்யூட் பண்ண முடியல, உங்களால் செயல்படுத்த முடியல. அப்போ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆல் டைம் ப்ரேயரை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எனி டைம் ப்ரேயரை புரிஞ்சுக்கலாம். ஜெபத்தில் பலவிதமான ஜெபங்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த ஜெபம் பண்ண முடியாது, ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஜெபம் பண்ணலாம். அது வரையும் நீங்கள் ஸோ ப்ரேயர் வந்து நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், இன்றைக்கி கூட பேசுகிறேன். பாருங்கள், சகல விதமான வேண்டுதல் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, பை த ஸ்பிரிட். ஜெபத்தில் ஆவியில் ஜெபம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஒருவேளை புதன்கிழமை எடுக்கலனா கூட என்னுடைய ப்ரேயர் செல்லை நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரேன். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு, அதை பற்றி தனியாக நான் எடுத்துருக்கிறேன். அதாவது ஜெபத்தப்போ என்ன செய்யணும் நிறையா படிக்கிறோம், ஜெபத்துக்கு அப்புறம் என்ன செய்யணுன்றதான் விட்டுறோம். ஜெபத்துக்கு அப்புறம் ஒன்று செய்யணுமா, என்ன செய்யணும்னா நம்ம ஜெபிச்சோம் பார்த்தீங்களா, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட கையை தட்டுக்கு வந்தவர். ஆமென். இந்த 6:18 வந்து அல்வா மாதிரி, எந்த பக்கம் வெட்டினாலும் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பாரு. எந்த சமயத்தில் அப்படின்ற மட்டும் வெட்டி தின்னீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், சாயந்தரம் ஃபுல்லாக ஒரு மெசேஜ் எடுக்கலாம். சகல விதமான அப்படின்னு வெட்டினீங்கன்னா அதை மட்டும் சாப்பிடலாம் நீங்கள். பாருங்கள், ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அப்போ மாம்சத்தில் ஜெபம் பண்ணலாம், நாலேஜில் ஜெபம் பண்ணலாம், பை த ஸ்பிரிட் ஜெபம் பண்ணலாம். பாருங்கள், அப்போ இந்த பை த ஸ்பிரிட்னா என்ன, ஹவு டு பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் ப்ரேயர், அதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் தனியாக கட் பண்ணி. அதை விட்டுட்டு ஜெபம் பண்ணதுக்கப்புறம் மிகுந்த மன உறுதியோடு, அங்கே தான் ஃபுல் ரிசல்ட்டே உட்காருது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறேன், சகல விதமான வேண்டுதல், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னா ஜபத்தில் நிறையா இருக்குது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இன் ப்ரேயர். அது நீங்கள் ப்ரேயர்னே சொல்லக்கூடாது, அது கம்யூனிகேஷன். என்கிட்ட வந்து நீங்கள் பழகுறாள், எப்போவுமே நான் ஒரே மாதிரியாக பேசிகிட்டு இருக்கிறேன், பேசியிருந்தா நான் ரோபோன்னு அர்த்தம். ஒரு நாள் சிரிப்பேன், ஒரு நாள் வந்து கோவப்படுவேன், ஒரு நாள் அழுவேன், ஒரு நாள் வந்து ஜோக் அடிப்பேன். இப்படி பலவிதமான உணர்ச்சிகள் இருக்குது. தேவனும் உணர்ச்சிகள் நிரம்பினவர். அப்போ அவர்கிட்ட எப்படி நீங்கள் ஒரே மாதிரி ப்ரேயருக்குள்ளே போக முடியும், அருள் நிறைந்த அப்படி இங்கே வந்த பரலோகத்தில் இருக்கிறீங்களே என்ன எல்லாம் ஒரே மாதிரி. ஜெபம் பண்ணணும், ஜெபம் சொல்லக்கூடாது. பண்ணுறதுன்னா என்ன, இந்த பாருங்கள் கேக் பண்ணியிருக்கிறேன், இந்த பாருங்கள் வந்து உங்களுக்கு அல்வா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நானாக அதை பண்ணுறேன். ஜெபத்தை நீயா பண்ணணும். கைத்தட்டி ஆமென். ஜெபத்தை சொல்லக்கூடாது. நீங்கள் ஜெபம் சொல்ல வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லலை, நீங்கள் பண்ண வேண்டிய ஜெபமாவதுன்னு சொல்லலை. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நீங்கள் பண்ண வேண்டிய ஜெபம்னு அவர் சொல்லலை, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. கையை தட்டு. இட் இஸ் த மாடல் ஆஃப் ப்ரேயர், இட் இஸ் நாட் அ ப்ரேயர். நீங்கள் அதை பண்ணலாம், தப்பு இல்லை, அதையே பண்ணிக்கிட்டு இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்றீங்க. இட் இஸ் த மாடல் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர். QA படிக்கிறீங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சரு. அதில் வந்து எப்படி மாடல் இருக்குது, 2 மார்க் கொஸ்டின் எவ்வளோ கேட்குறாங்க, 1 மார்க் கொஸ்டின், அதுக்கு தான் அது. ஒருத்தர் அதை மட்டுமே மனப்பாடம் பண்ணிட்டு போனாலும் எப்படிங்க இருக்கும். QAவில் வந்து போன வருஷம் வந்த கொஸ்டின் ஆன்சர் மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் இருக்க கொஸ்டின் பேப்பரை மட்டும் கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போகிறான். சத்தியமாக கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே வந்து சொல்லலாம், தப்பு இல்லை. பட் இட் ஹேஸ் த கம்ப்ளீட் விட்டமின் அதில் இருக்குது. பட் இட்ஸ் அ மாடல் ஆஃப் ப்ரேயர். அப்போ பைபிள் இங்கே சொல்லுது, அதெல்லாம் விட்டுருவோம். சகல விதமான வேண்டுதல், பல விதமான ஜெபங்கள். இனி நான் சும்மா உட்காந்து இப்படி யோசித்தேன், ஜெபத்தில் என்னென்ன ஸ்டைல்லாம் ப்ரேயர் இருக்குது அப்படின்னு யோசித்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 அப்படி ஞாபகத்தில் வந்து டக்குன்னு எழுதினேன். இதுக்கு போய் நான் உட்காந்து தேடலை, ரொம்ப வந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கலை கொள்ளலை. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படித்ததில் வச்சு ஒரு 12 ப்ரேயர் ஸ்டைல் இருக்குது. 12 எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லலாம். அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது முதலாவது, ஜெபம் என்பது தேடுவது. சொல்லுங்கள், ஜெபம் என்பது தேடுவது. சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை, நான் வந்து கர்த்தரை தேடின போது அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். நான் கர்த்தரை தேடினேன். அப்போ தேடுறதுனா வேற, கண்டுபிடிக்கிறது வேற. பைபிள் கண்டுபிடிக்கிறவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலை, தேடுறது. ஜெபத்தில் ஒரு ஒரு அனுபவம் என்னன்னா தேடுறது. நீ உட்காந்துருப்பீங்க, யூ couldn't find the presence of God even. ஆனால் அப்படியே தேடுறீங்க பாருங்க. நீங்கள் எந்திரிக்கும் போது வெறுமையாக எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ இல்லையோ, தேடினதுக்காக உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காதான்.
தேவனாய் கர்த்தராய தம்மை நீங்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. அப்ப அவரை தேடுறான் பார்த்தீங்களா, அதுக்கே அவருக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அது நான் எடுத்தேன் பாஸ்டர்ஸ் மீட்டில். அவர் 101 ரூமில் இருக்கிறாரு. நீங்கள் வந்து 102வது ரூமில் வந்து இருக்கிறீங்க. அவர் 110வது ரூமில் இருக்காருன்னா நீங்கள் 102, 103, 104, கடைசியில் 110க்கு வரீங்க. 110ல் அவரை பார்த்துடுறீங்க. ஆனால் நீங்கள் 102ல் நீங்கள் தட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவர் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. டிவியில் 102ல் என் பிள்ளை தட்டுறான், 103ல் தட்டுறான். ஸோ 110ல் நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஆனால் 102லேயே அவரை உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் தேடுகிறதை அவர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ. அப்போ ப்ரேயர்னா எப்போவுமே அவரை கண்டுபிடிச்சிட்டு வர அனுபவம். சில நேரம் கண்டுபிடிச்சிடுறோம், சில நேரம் இல்லை, பல நேரம் கண்டுபிடிக்கிறோம். பல நேரங்கள் கண்டுபிடிக்கிறோம். 99.9% இன் கிரைஸ்ட் இன் நியூ கவர்னன்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். சில நேரம் கண்டுபிடிக்காமல் நீங்கள் வந்தால் கூட, ப்ரெசன்ஸே ஃபீல் பண்ணாமல் வந்தால் கூட, அன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்ததுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. கையை தட்டே ஆமென். இதை தெரிஞ்சவனுக்கு ஒரு ஜெப நேரமும் வீணானது கிடையாது. தேடுவது. ரெண்டாவது அமருவது. அதாவது இட் இஸ் த மேட்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இன்டிமெசி. இங்கே எதுவுமே நான் கேட்க மாட்டேன், எதுவுமே நான் எல்லாத்தையும் விவரமாக சொல்ல முடியாது, லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். டைம் கிடச்சிச்சின்னா நம்ம ஒரு 7 நாளோ 15 நாளோ ஒரு கேம்பை போட்டு உட்காந்து ப்ரேயரை பற்றி நம்ம ஃபுல்லாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். அமருவது என்பது அது வேற எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். சொல்லுங்க, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். இந்த அமர்வதுன்றதுதான் இஸ் த என்ன சொல்ல வந்து த ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே ஒன்றுமே பேச மாட்டீங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது. அதை பற்றி பாஸ்டர்ஸ் மீட்டில் எடுத்தேன். அதாவது அது என்ன சொல்கிறேன், உட்கார கற்றுக்கொள் அப்படின்னு ஒரு செஷன் எடுத்தோம் காலையில். நேரம் உட்கார்றா அப்படின்னு நான் பாருங்க, சார் நேரம் உட்கார உட்கார தெரியணும். உட்கார்ந்தா பேசுறதுலாம் அப்புறம். நீங்கள் உட்கார கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லா நீங்கள் கவனிக்கணும். மாம்சத்தில் இருக்கிறவன் இந்த ஜோம் பண்ணுறான் பார்த்தீங்களா, கடன்னு ஜோம் பண்ணுறான் இல்லை, அப்படி ஜோம் பண்ணும்போது ஆவியில் தான் ஜோம் பண்ணணும். ஆனால் அதை மாம்சத்தில் இருக்கிறவங்க கூட பண்ண முடியும். ஆனால் எதுவுமே பேசாமல் உட்கார்ந்துருக்கிறது மாம்சத்தில் இருக்கிறவன் பண்ணவே முடியாது, ஆவியில் இருக்கிறவன் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனால் உட்கார முடியாது சார். ஆனால் தேவன் ஹவு டு அதை உட்கார்றது வேற, அவரோடு இணைக்கப்பட்டு உட்கார்வது வேறு. உட்கார்றதுன்னா சும்மா உட்கார்றது இல்லை, அப்படியே கனெக்ட் ஆகி. அது என்ன சொல்றேன், ஹீப்ரூவில் ஒரு சடையை பின்னும்போது அப்படி எப்படி நீங்கள் வந்து ஒரு சடை பின்னுறீங்க, 3 இதை வச்சு அப்படியே பின்னுறீங்களே, அப்படி தேவன் நீங்கள் ஆவியானவர் அப்படியே பின்னி அப்படியே உட்காந்துக்கிறது. அப்படியே என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயா. இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 hours, even 5 hours, you can sit in the presence of God without speaking anything. எதுவுமே பேசாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியும். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. ஏன்னா மரியாதைக்குரிய ராஜாவின் பிரசன்னத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாய் அமர்ந்திருக்கிறீர்கள். அதிகமா கடவுளோட மரியாதை தெரிஞ்சவன் ரொம்ப பேசவே மாட்டான் ஜெபத்தில். ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. இந்த ரொம்ப பேசுறவங்களாம் இப்பதான் வளர்ந்து உள்ள வராங்கன்னு அர்த்தம். எல்லாம் சீரியஸா பேசுமே, டக்குன்னு ஒருத்தர் உள்ள ஹாய் 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 அப்படின்னா அவனுக்கு மரியாதையே தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா உள்ள ஒரு வேற மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பா, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பா நீங்கள் வந்து அமரும் போது, நிற்கும் போது அங்க பேச்சுக்கு இடம் கிடையாது. அதனாலதான் மகாபரிசுத்த ஸ்தலத்துல பேச்சே கிடையாது. அது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் கேம்பில் தான் நம்ம உட்காந்து என்ன செய்ய முடியும். ஆமாம், ஏன்னா சில நேரம் 3 மணி நேரம் போவோம், 5 மணி நேரம் போவோம். ஆமாம், வீட்டிலலாம் இருந்தோம்னா நம்ம மைண்டு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அவங்க மைண்ட் இஸ் த மேஜர் ரோல் ஆஃப் ப்ரேயர். வந்து இட் இஸ் பிளேயிங் த மேஜர் ரோல். உங்கள் சப்கான்ஷியஸில் அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அமருவது, அடுத்து கேட்பது. இதுதான் சாதாரணமாக எல்லாம் செய்கிறது. மத்தேயு 7:7, அதாவது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இட் இஸ் வாட் டிமாண்டிங் சம்திங் ஆர் ஆஸ்கிங் சம்திங் ஃப்ரம் டு காட். அது அடுத்து 4வது கூப்பிடுவது. கூப்பிடுவது வேறு, கேட்பது வேறு. பைபிளில் நிறைய இடத்துல கூப்பிடுறத கொண்டு போய் கேட்கறதோட கனெக்ட் பண்றாங்க. நான் கூப்பிடுறத பத்தி ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும், அப்ப தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். கூப்பிடுறது கால் அப்பான் ஹிஸ் நேம், தாவீதின் குமாரனே அப்படின்றான்ல, அவ்வளவுதான் ஜெபமே. கைத்தறிங்க வந்து அவ்வளவுதான். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்குன்னா காக்கை வந்து இப்படி கூப்பிடுது, அது ஜெபமா பண்ணுது. பரமண்டல இருக்கிற அதெல்லாம் கிடையாது. இட் ஜஸ்ட் கால் அப்பான் காட்ஸ். ஆமா, தேவனுடைய நாமத்தை சொல்லி அது கூப்பிடுது. அது 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 கத்தும் போது கான் கத்துனாலும் அது உள்ளம் கடவுளை கூப்பிடுது. ஸோ அப்படிதான் கூப்பிடுகிற அனுபவம் வேறு, ஜெபிக்கிற அனுபவம் வேறு. கூப்பிடுறத வந்து நீங்க ஜெபிக்கிறத கனெக்ட் பண்ணக்கூடாது. கூப்பிடுறது எப்ப? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஜெபம் பண்ணுனாருன்னா பரமண்டல இருக்கும், நீ முங்கி வந்து பாதாளத்துக்கு போயிருவீங்க. ஆபத்து காலத்துல ஜெபம் பண்ணவே முடியாது, ஏன்னா ஆபத்து புறப்பட்டு வருது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, கையை தட்டு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், பிரைஸ் காட். சோ கூப்பிடுவது ஒரு அனுபவம். 5வது விசாரிப்பது. இப்ப நீங்க ஜெபிக்க வரல, விசாரிக்க வந்திருக்கீங்க. ஆண்டவரே, உண்மையிலே அங்க நடந்தது என்ன, நீங்க எனக்கு சொல்லுங்க. உண்மையிலே அவன் சொன்னது பொய்யா உண்மையா சொல்லுங்க அப்படின்னு நீங்க விசாரிக்கிறீங்க பாருங்க. இப்படி விசாரிக்கிற ஒரு அனுபவம், அது தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய மனிதர்கள் அமர்ந்து இதை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீரப்பா, இந்த ப்ரொபோசலை பற்றி நீ என்ன சொல்றீங்க, விசாரிக்கிறதுக்காக போறது. பிழையாம் தேவனிடத்தில் விசாரிக்கும்படி வந்தான், ஜெபிக்கிறதுக்கு வரல, விசாரிக்கிறதுக்கு வந்தான். ஸோ விசாரிக்கிற அனுபவம் வேறு. அது வந்து 5வது எக்ஸ்பீரியன்ஸ். 6வது மன்றாடுவது. அது வந்து அவரை த்ரோனில் பார்த்து, அதாவது யோபு சொல்கிறேன் 6:8 வந்து நீ வீட்டில் போய் வாசிங்க, என்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டால் அப்படின்னா இட்ஸ் அனதர் ஃபீல். அது அடுத்து 7வது எக்ஸ்பீரியன்ஸ் வழக்காடுவது, அல்லது நியாயத்தை என்ன செய்வது, எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லுவது. ஏசாயா 1:18 இருக்கு, வழக்காடுவோம் வாருங்கள் அப்படின்றார். அப்படின்னா அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், நீங்க இதை இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கைக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறபடினால என் வாழ்க்கையில இது நடக்க கூடாது, என்னுடைய நியாயத்தை நீ தீர்க்கும்படிக்கு நான் இருக்கிறேன். அட்வொகேட்டிங். அப்ப லூக்கா 18 வருது, அவள் ஒரு 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 ஸ்திரியை பத்தி பைபிள் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணும்படி சொல்றாருல, தனக்கு நியாயம் கிடைக்கும்படிக்கு. அப்ப ஜெபம் என்பது உங்கள் நியாயத்துக்காய் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பது. 2000 வருஷங்களுக்கு முன்பாய் உங்களுடைய சரீரத்திலே என்னுடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய தலைமுறையால் நாங்கள் சுகமானம் என்று சொல்லும்போது என்னுடைய நியாயத்தை எனக்கு நீர் தீர்த்து வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இட் இஸ் இது வந்து வழக்காடுவது. இது வந்து எப்படின்னா, விசுவாசத்தில் நீங்கள் ஒன்று கிளைம் பண்ணுறது, அப்படி தான் சொல்லலாம். அது இட்ஸ் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ். 8வது என்னன்னா வந்து இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதைத்தான் இன்னைக்கு நான் எடுக்க போகிறேன். இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் மேன் கைண்ட் டு காட் கைண்ட். மனிதனாகி நீங்கள் தேவனாக மாறுகிற இடம் ஜெபிக்கிற இடமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவது. அடுத்து 10 வந்து தேவனிடத்திலே சொல்லுவது. சங்கீதம் 91:2 சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். டிக்ளரிங் சம்திங். காட்ஸ் பிரசன்ஸ்ல உட்காந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லாம, நீங்க யாரு நான் யாரு அப்படின்னு சொல்லணுமா அங்க நின்று. ஆண்டவரே, நான் உங்க ரத்தத்தில் கழுவப்பட்டவன், ஆண்டவரே உங்க ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு வந்து நிற்கிறேன், எனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். இதெல்லாம் சொல்ற இடம் ஜெபம். 10 சொல்லுகிற இடம், சொல்லுவது தான் ஜெபம். நீங்க யாரு, தேவன் யாரு, வாக்குத்தத்தம் என்பது. அடுத்து 11 yielding ourselves to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பது. மத்தேயு 26:42 ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி ஜெபித்தா. திஸ் இஸ் another experience. உங்க வாழ்க்கையை உங்க எதிர்காலத்தை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது. 11 12 தேவனுக்கு தெரியப்படுத்துவது. பிலிப்பியர் 4:6
அன்புக்குரியவர்களே, ஒப்பு கொடுப்பது மத்த 26:42. இப்போ பாருங்கள், அந்த 12 ப்ரேயர்ஸ் 12 விதமான ஃபீலிங்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோம், இதில் மத்த 7:7 இருக்குது பார்த்தீங்களா, கேளுங்கள், அது ஒன்று தான் ஜெபம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லா நேரத்துலையும் கேட்குற மூடு வராது. அதனால் எல்லா நேரத்தில் உங்களால் ஜெபிக்க முடியாது. சில நேரம் உட்கார்ற மாதிரி தான் ஃபீலே இருக்கும். அந்த நேரம் நீங்கள் ஜெபிக்கணும்னே அவர் விரும்பலை, அவர் வந்து உட்காரன்னு தான் நீங்கள் விரும்புகிறாரு. ஆமென். சில நேரம் கூப்பிடுன்னு தான் சொல்கிறாரு, மீது எல்லாமே அவருக்கு தெரியும். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஸோ ஜெபத்தில் பலவிதமான அனுபவம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் எல்லாம் சொல்லுங்கள், எல்லா நேரமும் ஜெபம் பண்ண முடியும். இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை எடுக்க விரும்புகிறேன். ப்ரேயர் இஸ் a beautiful experience where you are being transformed from mankind stage to Godkind stage. மனிதன், நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவனாக மாறுகிற இடம் ஜெபம். ஜெபிக்கிற இடத்துல தான் மனிதன் என்ன செய்யறான், காட் மனுஷன் என்ன செய்யறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. ஃப்ரம் ஸ்பிரிட் டு சோல். கடவுள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண என்ன நடக்குது, மனிதன் வந்து தேவனுடைய வார்த்தையினால் என்ன ஆக ஆரம்பிக்கிறான், டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். இதைத்தான் நீங்கள் நான் பேச விரும்புகிறேன். பாருங்க, ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை தேவன் என்ன செய்கிறார், படைக்கிறார். படைக்கும்போது அவர் என்ன சொல்லி படைக்கிறாரு, நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி தான் அவனை என்ன செய்கிறாரு, படைக்கிறார். படைச்ச பிறகு பிசாசு வந்து சொல்கிறான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா அவரை மாதிரி ஆயிரலாம் அப்படின்றான். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனு, இவன் வந்து சாப்பிட்ட பிறகு இவனை கடவுளை மாதிரி மாறிடுவானா, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவரை மாதிரி இருந்தானா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவரை மாதிரி தான் இருந்தானா, இனிமேல் இதை சாப்பிட்டு அவரை மாதிரி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இவன் நம்மை போல் ஆனான் அப்படின்றாரு. அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு, ஒரு வளர்சிதை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ எடுத்தோடனே நம்ம சாயலில் உன்னை படைப்போம்னாரு. அப்போ நல்லா கவனிங்க, ஆதாம் படைக்கும்போது அவன் அவர் பிரீடாக தான் இருக்கான். ஒரு டாபர்மேன் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து ஒரு குட்டி போடுது. அந்த குட்டி என்ன குட்டி தான், ஜெர்மன் ஷெப்பர்டு தான். ஜெர்மன் ஷெப்பர்டு குட்டியை தான் போடுது. ஆனால் அந்த குட்டி என்ன ஆகலை, இன்னும் வளரல. அப்ப ஆதாம் தேவ சாயல்ல தான் படைக்கப்பட்டிருந்தான். ஆனா பூரணமாய் தேவனை போல மாறவில்லை. அதான் உண்மை. ஒருவேளை பூரணமாய் தேவனை போல் இருந்திருப்பான் என்றால், இந்த பழத்தை நீ புசிச்சா மாறிடுவ, இந்த மாதிரி ஆயிரும், கண்ணு திறந்து கடவுளை மாதிரி ஆயிடுவ, இதை நீ இப்போ சாப்பிடலாம், சாக மாட்டேன்னு சொன்னப்ப இவன் ஆம்னி சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருப்பான், இல்லை இதை சாப்பிட்டா நான் செத்துருவேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அதை கண்டுபிடிக்க தெரியலனா அவன்கிட்ட இன்னும் வளர வேண்டியதோ ஒரு வேறியா இருக்கு. ரெண்டாவது அவன் என்ன சொல்லியிருக்கணும், ஒரு நல்ல விஷயமா இருந்தா எங்க அப்பா எனக்கு அதை மறைச்சிருக்க மாட்டாரு, என் தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். ஏவாளும் அதை சொல்லலை, பாபாவும் அதை சொல்லலை. இவங்க ரெண்டு பேருமே கடவுள் நல்லவர்ன்ற இடத்திலே அவனுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே இன்னும் முழுமையான வளர்ச்சிக்குள்ள வரல. ஆனா நல்லா கவனிங்க, அவரோட சீடா தான் இருந்தான். இவர் சீடா இருந்தனால அப்படியே வந்திருந்தானா அவன் முற்றிலும் கடவுளை போல் மாறி இருப்பான். இப்ப இந்த பழத்தை அவன் சாப்பிட்டிருக்க கூடாது. எப்போ சாப்பிட்ருக்கணும், அவன் ஜீவ விருட்சம் உள்ள வந்ததுக்கப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அவன் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டனால இம்யூனிட்டி இல்லாமலே ஒரு விஷயத்தை உள்ளே ஏற்றிட்டான். இம்யூனிட்டி இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா வந்து ஒரு டேப்லெட் சாப்பிடுவார், அது சாப்பிட்றது எதுக்கு, காஃபுக்கு. ஆனால் அதை சாப்பிட்றப்ப இன்னொரு டேப்லெட் சாப்பிடுவார், அது போய் வயிற்று கீழே வந்து என்ன ஜெல்லு மாதிரி செட் ஆயிரும். இருமலுக்கு நீங்கள் போடுற மாத்திரை எதை காலி பண்ணிடக்கூடாது, குடலை காலி பண்ணிடக்கூடாது. அப்போ குடலுக்கு ஒன்று போடுறாங்க, அது கீழே போய் ஜெல்லு மாதிரி ஒரு பெட்டு மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் இருமலுக்கு மாத்திரையை போடு. இப்போ இருமலுக்கு மாத்திரை வந்தவொடனே அது இருமலை மட்டும் காலி பண்ணுது. இது இருமல் மாத்திரை தானா? ஆமாம். ஆனால் ஜெல்ல அந்த முன்னாடி சாப்பிட்ற மாத்திரை சாப்பிடாம சாப்பிட்டீங்கன்னா அது அல்சரை கொடுத்துரும் உங்களுக்கு.
அப்போ நீங்கள் சொல்லலாம், எப்படி இந்த கெட்ட மாத்திரை டாக்டர் கொடுத்தாரு? டாக்டர் கெட்ட மாத்திரைனே கொடுக்குறதே கிடையாது. நீ இன்னொன்று சாப்பிட்டுருக்கணும், நீ அவசரப்பட்டு கையை தட்டுங்க. ஆமாம். ஸோ இவன் வந்து வேற ஒரு ரூட்டில் அதை வந்து சாப்பிட்டுட்டான். ஆனால் சாப்பிடாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கணும்னா, ஃபஸ்ட்டு இவன் தேவனை போல இவன் வளர வேண்டிய ஒரு ஏரியா இருந்துச்சு. அது என்ன வளர்ச்சியாக இருந்திருக்கணும் நான் நினைக்கிறேன்னா, கடவுளை பற்றி அறிய வேண்டிய அறிவு. அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் ஜீவன். ஜீவ விருட்சம்ன்றது என்ன தெரியுமா? கடவுளை அறிவது. இந்த அறிவு இவனுக்குள்ள வர 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 டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். டிரான்ஸ்ஃபார்மேஷனோட கம்ப்ளீட் பொசிஷனுக்கு அவன் வரும்போது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவன் சாப்பிடலாம். அப்போ தேவன் அதை படைச்சாருன்னா சாப்பிடக்கூடாதுன்ற படைச்சாரு? சொல்லுங்க. சாப்பிடக்கூடாததை எதுக்கு படைக்கணும்? அது சாப்பிடக்கூடாதுன்னா இப்ப சாப்பிடக்கூடாது. கையை தட்டு, அதான் மேட்ரு.